வணக்கம் எல்லாருக்கும். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக் கொண்டு, அதாவது ப்ரெக்னன்சி டைமில் தாய்நூல் எடுத்த அந்த தாய்மாளுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் ஆட்டிசமாக பிறக்குதுன்னு சொல்லி அப்படி ஒரு மெசேஜ் தான் இப்போ வலைத்தளங்களில் ஓடிக்கொண்டிருக்குது. ஸோ அதை பற்றி தான் நான் கதைக்க போகிறேன். ஸோ இது பெரிய ஒரு ஆள் அறிவித்தல் கொடுத்துருக்கிறாரு. ஏனோ தெரியும், ரைட்? பேர் சொல்ல விரும்பல. ஸோ இதை வச்சு தான் இப்போ வலைத்தளங்களில் இப்போ போய் கொண்டிருக்குது. ஸோ நான் டாக்டர் இல்லை, ஓகே, பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நார்மலாகவே ப்ரெக்னென்சி நேரம் எதுவுமே குடிக்க வேணாம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது பிள்ளைய பாதிக்கும். எதுவும் டாக்டரோட அறிவுறுத்தல் படி தான் நீங்கள் டேப்லெட்ஸ் எடுக்கணும், சரியா? எந்த வயிற்றுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது. ஸோ அந்த உயிரை கருத்தில் கொண்டு தான் சொல்லுவாங்க. சும்மா தேவையில்லாமல் எடுக்காங்க. பட் இன்னொன்று என்னன்னு சொன்னால், நார்மலாகவே எல்லா டேப்லெட்ஸுமே சைடு எஃபெக்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் அளவுக்கு மிச்சம் எடுக்கும்போது அது சைடு எஃபெக்டை உருவாக்கும். பட் ஆனால் நான் தேடின ஆராய்ஞ்ச ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நார்மலாகவே எல்லாருக்கும் தெரியும், ரைட்? இது நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலும் தெரியும். ஆட்டிசம்ன்றது ஜெனட்டிக் தான், 90% ஜெனட்டிக். ஸோ நான் சில ChatGPT கூகுளில் சர்ச் பண்ணதை உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், பாருங்கள். ஸோ நீங்கள் இதில் பார்க்குறீங்க, கட்டாயம் எல்லாமே எல்லா மெடிசன்லேயும் சைடு எஃபெக்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆட்டிசம்ன்றது அந்த குழந்தைண்ட மூளை வளர்ச்சியில் வேறுபட்ட விதமாக உருவாகிற ஒரு விஷயம் உண்டு. அது மரபணுன்னு சொல்லுவாங்க. அது ஜெனட்டிக். ஸோ இது வர்றதுக்கு மெயின் ரீசன் அதை தான் அவங்க ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க, சரியா? அது மரபு, ஜெனட்டிக்ஸ். அதுக்கு பிறகு அந்த மூளையோட வளர்ச்சி, பிறகு கர்ப்ப காலத்தில் உள்ள சிக்கல், சரியா? அதுக்கு பிறகுதான் சுற்றுச்சூழல் காரணிகளாக இருக்குது. ஸோ என்வாய்மெண்ட்டும் ஒரு பெரிய பெரிய காரணம் தான். இப்போ நான் ஒரு டாக்டர், சைக்காலஜிஸ்ட் ஒரு ஆள் கதைச்ச ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு அது அவர் சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கவனமாக கேளுங்க அவர் சொல்கிறத. Does Tylenol during pregnancy cause autism? There's been a lot of fear recently, especially after Donald Trump made a comment linking Tylenol in pregnancy to autism. So let's set the record straight. Hi, I'm Professor Ahmed Hankir. I'm a consultant psychiatrist, and part of my job is assessing people with autism. So I want to speak directly to the growing anxiety and confusion out there. What Trump suggested, without saying it outright, is that taking Tylenol or paracetamol during pregnancy causes autism. That's a serious claim. And when it comes from someone with power, it can cause panic, especially for pregnant women. But here's the truth. He's a politician, not a physician, not a scientist. And before we go any further, autism is not something to be ashamed of. It's a spectrum. Yes, there are challenges, but autistic people deserve support, not stigma. The issue is not with them. It's with how society treats them. So, what does the science actually say? There was a massive Swedish study, 2.5 million participants, and it found no evidence that taking paracetamol during pregnancy causes autism. Some small associations were seen, but when they controlled for family factors, no link, no causation, just correlation in some models, and even that was weak. So, take it from me and from scientists, psychiatrists, physicians all over the world. Paracetamol is not a proven cause of autism. Please don't fall for the fear-mongering. Always turn to reputable, evidence-based sources, especially when it comes to your health. I hope you found that helpful. Protect your minds and protect your hearts.
and bye for now. ஸோ அதோடு சேர்ந்து அந்த சைக்காலஜிஸ்ட் அவரோட வீடியோக்கு கீழே கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்களே கவனிக்கிறீங்க பாருங்க. அவங்களோட அம்மா ப்ரெக்னன்சியாக இருக்க நேரம் ஒரு லேடி இது பண்ணியிருக்க காமெண்ட். ஸோ அவள் வந்து தைனோலே பாவிக்கல, ஆனால் 2 பிள்ளைகளும் வந்து ஆட்டிசம்மா. ஸோ இன்னொரு ஆளும் அதே மாதிரி காமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாவிக்காதவங்களுக்கும் கூட ஆட்டிசமான பிள்ளைகள் பிறக்குது தான். ஸோ இந்த தாய்நாள் பாதிச்சு தான் ஆட்டிசம் வருதுன்றது வந்து அது ஒரு உண்மையிலே தவறான ஒரு கருத்து தான், சரியா? ஆனால் எல்லா மாத்திரைகளையும் சைடு எஃபெக்ட்ன்ற ஒரு விஷயம் கட்டாயம் இருக்குது. ஸோ இதை தெரிஞ்சிட்டா நோ ப்ராப்ளம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னுண்டா, மெயின் ரீசன் வந்து வேற காரணங்கள் தான், சரியா? இதுதான் இந்த தாய்நாளை பாவிச்சு தான் ஆட்டிசம் வரணுமெண்டே இல்லை. ஸோ சில நேரங்களில் வந்து சமூக வலைத்தளங்களை வந்து தவறான கருத்துக்களை வந்து பரப்புறது. ஸோ அதில் நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும். போடுற எல்லா விஷயங்களையும் நாங்கள் நம்பக்கூடாது. ஸோ அதை பரிசீலனித்து பார்த்துட்டு எது நம்பக்கூடாதுன்றத விஷயத்த நீங்கள் கவனமாக இருங்க. இதை பற்றியான என்ன கருத்துக்களை நீங்கள் கொண்டிருக்கிறீங்கன்றதை காமெண்ட் செக்ஷனில் எனக்கு போடுங்க. ஸோ இதை பற்றி தெரிஞ்சவங்க படித்தவங்கெல்லாம் இருப்பீங்க. ஸோ உங்களுடைய பதில்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. ஸோ ஆட்டிசம் பிள்ளைகள் பிறக்கிறதாக சொல்கிறாங்க.